ஹலோ குட்டீஸ். இன்று நாம ஒரு அழகான கதைய பார்க்க போறோம். அன்பு கொண்ட அணிலும் அறிவு கொண்ட ஆந்தையும். ஒரு அழகான பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்தன. மான், முயல், யானை, குரங்கு, கிளி, அணில் எல்லாரும் நண்பர்களாக இருந்தார்கள். அந்த காட்டில் ஒரு சிறிய அணில் இருந்தது. அதன் பெயர் சின்னு. சின்னு மிகவும் சுறுசுறுப்பானது. ஆனால் அது கொஞ்சம் சோம்பேறி. அதே காட்டில் ஒரு பெரிய பழைய மரத்தில் ஒரு அறிவாளி ஆந்தை வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் ஆதி. எல்லா விலங்குகளும் சந்தேகம் இருந்தால் ஆந்தையிடம் கேட்டு தீர்வு கண்டார்கள். சின்னு நாள் முழுக்க விளையாடிக் கொண்டே இருக்கும். அம்மா அணில் எப்போதும் சொல்வாள், சின்ன விளையாடலாம், ஆனால் முதலில் உணவு சேகரிக்க வேண்டும். ஆனால் சின்னு கேட்காது. பிறகு பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லிவிட்டு ஓடிப்போகும். ஒரு நாள் காடு முழுவதும் மேகங்கள் சூழ்ந்தன. ஆந்தை ஆதி எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு சொன்னது, மழைக்காலம் வரப்போகிறது, எல்லோரும் உணவு சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். யானை மரக்கிளைகளை சேர்த்தது. முயல் கேரட் சேகரித்தது. கிளி விதைகள் சேகரித்தது. கேரட்டுகளை சேகரிப்போம். இந்த இலையை எடுத்துச் செல்கிறேன். விதைகளை சேகரிப்போம். ஆனால் சின்னு மட்டும் விளையாடிக் கொண்டே இருந்தது. வணக்கம் பட்டாம்பூச்சிகளே, நான் உங்களை பிடிக்கிறேன். அடடா, இந்த புல்லில் உருண்டு விளையாடலாம். ஒரு இரவு பெரிய மழை பெய்தது. காற்று பலமாக வீசியது. அடுத்த நாள் காடு முழுவதும் நனைந்திருந்தது. அனைத்து விலங்குகளும் தங்கள் வீடுகளில் பாதுகாப்பாக இருந்தனர். ஆனால் சின்னுவிடம் உணவும் இல்லை, அதன் குடையும் நனைந்து போயிருந்தது. சின்னுவுக்கு மிகவும் பசித்தது. சின்னு முயலிடம் சென்று, முயல் நண்பா, கொஞ்சம் உணவு தருவாயா? முயல் சொன்னது, நான் முன்பே சேகரித்தேன், நீயும் செய்திருக்க வேண்டும். சின்னு வெட்கப்பட்டு வெளியே வந்தது. சின்னு ஆந்தை ஆதி அருகே சென்றது. ஆதி அண்ணா, நான் தவறு செய்துவிட்டேன். ஆதி மெதுவாக சிரித்தது. சின்னு, வாழ்க்கையில் விளையாட்டு முக்கியம், ஆனால் பொறுப்பு அதைவிட முக்கியம். இன்று நீ பாடம் கற்றுக்கொண்டாயா? சின்னு தலையை குனிந்து, ஆம், இனி நான் சோம்பேறி இருக்க மாட்டேன் என்றது. மழை நின்ற பின் சின்னு வேலை ஆரம்பித்தது. மரங்களில் ஏறி வறுத்த விதைகள் சேகரித்தது. தன் வீட்டை சுத்தம் செய்தது. அம்மாவுக்கு உதவியது. அம்மா மிகவும் மகிழ்ந்தாள். ஒரு நாள் குரங்கு குட்டி ஒன்று சின்னுவிடம் வந்தது. வா, விளையாடலாம் என்றது. சின்னு சொன்னது, முதலில் வேலை முடிப்போம், பிறகு விளையாடலாம். குரங்கு குட்டி ஆச்சரியப்பட்டான். சின்னுவின் மாற்றத்தை எல்லா விலங்குகளும் கவனித்தனர். யானை சொன்னது, நல்ல மாற்றம். முயல் சொன்னது, இப்போது நீ உண்மையான நண்பன். சின்னு மகிழ்ச்சியாக இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு பெரிய புயல் வந்தது. இந்த முறை சின்னு தயார். அதன் வீட்டில் உணவு நிறைய இருந்தது. புயல் முடிந்ததும் மற்றொரு குட்டி அணில் உணவில்லாமல் அழுதது. சின்னு அந்த அணிலிடம் சொன்னது, கவலைப்படாதே, நான் உன்னுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த அணில் மகிழ்ச்சியடைந்தது. ஆந்தை ஆதி இதை பார்த்து மகிழ்ந்தது. ஆதி சொன்னது, சின்னு, இன்று நீ 2 நல்ல விஷயம் செய்தாய். உன் பொறுப்பை செய்தாய், பிறருக்கு உதவினாய். இதுவே வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி என்றது. சின்னு பெருமையாக இருந்தது. காட்டில் ஒரு பெரிய விழா நடந்தது. அனைத்து விலங்குகளும் சின்னுவை பாராட்டினர். சோம்பேறி சின்னு என்ற பெயர் போய் உதவும் சின்னு என்ற பெயர் வந்தது. சின்னு எல்லோரிடமும் சொன்னது, நான் இனி முதலில் கடமை செய்து பிறகு விளையாடுவேன், எப்போதும் உதவுவேன் என்றது. அனைவரும் கைத்தட்டினர். அந்த காட்டில் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். சின்னு தினமும் உழைத்து பிறகு மகிழ்ச்சியாக விளையாடியது. ஆந்தை ஆதி மரத்தில் இருந்து பார்த்து சிரித்தது.
கதை சொல்லும் நெறி: முதலில் கடமை, பிறகு மகிழ்ச்சி. சோம்பேறித்தனம் நம்மை சிரமப்படுத்தும். பகிர்ந்து கொள்வது மிகப்பெரிய நல்ல பண்பு. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.